ஹாய் கைஸ், ஃப்ரீலான்சரில் ஒரு ஜாப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குது. எக்ஸல் டேட்டா என்ட்ரி அண்ட் டைப்பிங் 2 டைப்பிங் 1 ஒரு ஜாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாரு. அதுக்கும் நிறைய பேர் பிட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இதுக்கும் வந்து நிறைய பேர் பிட் பண்ணியிருக்கிறாங்க. பிட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம கிளாஸில் படிப்போம். ஸோ இதில் என்ன இல்லை, நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்களாக்கும் நீங்கள் ஃப்ரீலான்சரில் போய் செக் பண்ணி இது பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஐ நீட் அசிஸ்டன்ட் வித் டேட்டா என்ட்ரி டைப்பிங் டாஸ்க் இன் எக்ஸல். த டேட்டா ஷுட் பி ஆர்கனைஸ்ட் இன்டு சிம்பிள் லிஸ்ட் அண்ட் கோலம். ஓகே, உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இதில் 12,500 ஐஎன்ஆர்லேருந்து 37,500 ஐஎன்ஆர் வரை ஒரு பே பண்ணுவாராம் இருக்கும். உங்களுக்கு எக்ஸல் சம்மந்தமாக செஞ்சிருக்கணும், ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், டீட்டெயில்ஸில் அட்டென்ஷன் எக்குரேட்டாக செய்து கொடுக்குறேன். நீங்கள் மைக்ரோ டாஸ்க்கோ மற்ற வெப்சைட் கோபி பேஸ்ட் வெப்சைட் எதுவாக இருந்தாலும் சரி, எங்கே ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி, கட்டாயமாக நீங்கள் தயவு செய்து எக்குரேட்டாக சப்மிட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் லாங் டைம் வந்து இதில் இருக்கலாமா. ஓகே, ரைட். ஸோ இது சம்மந்தமான ஃபுல் கிளாஸஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் ஃப்ரீலான்சர்னா என்ன, ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது எப்படி, ஆப்டிமைஸ் பண்ணுற, ஹை குவாலிட்டி ஜாப் எப்படி ஃபைண்ட் பண்ணுற, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொபோசல் ரைட்டிங், மாஸ்டர் கிளாஸ், ஸ்கேம் ஃபேக் இன்சிடென்ட் எப்படி அவாய்ட் ஆகிறது, உங்களோட ஃபெஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி ப்ரோவாக சப்மிட் பண்ணுறது, 5 ஸ்டார் ரிவ்யூ எப்படி எடுக்கிறது, உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட்னா என்ன, ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீட்டெயில், அதே மாதிரி ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம்னா என்னங்கிறத கிளாஸில் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ரீலான்சர்னு மட்டும் இல்லை, நீங்கள் இதில் வந்து காப்பி பேஸ்ட் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ், இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். எங்களோட கிளாஸ் வந்து நாங்கள் ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே பிஸ்னஸில் இருக்கிற 100 மில்லியன் எல்கேஆர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைம் ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்குன்னு யாருமே பொஸ் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. நீங்கள் உங்களோட ஓன் இன்கம் தான், யார் கண்ட்ரோலும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் அங்கே ஏர்னிங்ஸ் வருமா, ஒர்க் பண்ணாங்கிறதா இல்லை, நீங்கள் கன்ஃபார்மாக ஒர்க் பண்ண, நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணணுமா தான் உங்கள்கிட்ட இருக்கிறது. அதே மாதிரி இதில் 2,500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப் ஷேர் பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்கா, அதாவது ஸ்ரீலங்கா இல்லாமல் நீங்கள் துபாய், சவுதி, கட்டார், இந்தியா இந்த கண்ட்ரிஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை, மொபைலில் மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணுறது, சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது. பாருங்கள் அவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட்டும் போனஸ் பே பண்ணுறது இவங்களுக்கு. ஓகே, நல்ல ட்ரஸ்டபுள் வெப்சைட்டாக நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உங்களோட எஃபர்ட்டை மட்டும் நீங்கள் சரியாக போட்டிங்கன்னா சரி. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் சம்மந்தமான மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி கூகுளில் போயிட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ண எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயே ஷோ ஆகிரும், அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி சோஷியல் மீடியா பயோவில் கண்டெக்ட் லிங்க் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒர்க் வந்து ஃப்ரீலான்சரில் பொதுவாக ஒர்க் எப்படி இருக்கும்னு சொன்னால் கண்டெஸ்ட், அதே மாதிரி ப்ரொஜெக்ட் 2 வகையில் வரும். கண்டெஸ்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறோம், ப்ரொஜெக்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம கிளியராக சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பிட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்குது, அதையும் ஷேர் பண்ணுவோம். தேவையானவர்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் நான்